சாக்கையும் ஒரு வயர் கூட எடுத்துக்கிட்டு வயலுக்கு வா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் அதை எடுத்துக்கிட்டு புல்லட்ல சொருகிக்கிட்டு புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வயலுக்கு போலான்னு வேக வேகமா வயலுக்கு போயாச்சுங்க. போற வழியிலே நம்மள ஒரு சொரக்கா வரவேற்றுட்டு இருந்துச்சுங்க. சரி அப்ப எல்லாரும் சொரக்கா தான் முடிங்கி வச்சிருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போனா அதே மாதிரி எங்க அம்மா சொரக்கா தான் இருக்கு, இந்த கூடையில எல்லாத்தையும் போய் அடுக்கி வை அப்படின்ட்டாங்க. சரி கொடுங்க போய் அடுக்கி வைக்கிற வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும்னு அடுக்கி வச்சாச்சுங்க. குட்டி குட்டியா இருக்கா சொரக்கா தாங்க நம்ம ஊர்ல எல்லாருமே வாங்குறாங்க, பெருசா இருக்கதெல்லாம் வீணா போயிருதுங்க. அதை அறுத்து மாட்டுக்கு போட்டலான்னு பார்த்தா மாடு வேற சாப்பிட மாட்டேங்குதுங்க, சளியும் பிடிச்சிருதுங்க. இதை சாப்பிட்டாலே இதை வேற வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல இருந்து தூக்கி போட்டு மறுபடியும் வயலுக்கே வர்றதுக்கு வயலே தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா தூக்கி போட்டாச்சுங்க. சொரக்கா கொடி வேற ஒரே தான் வளர்ந்து வாழைக்கடையெல்லாம் சுத்திட்டு இருக்குங்க. வயல் ஃபுல்லா சொரக்கா கொடியா தெரியுது. இப்படியே இருந்தா வாழைக்கடையை வளர விடாது போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து அறுத்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பிடிங்கி வச்சிருந்த புல்லு சொரக்கா எல்லாத்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலான்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து கொடியெல்லாம் அறுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயாச்சுங்க. இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றதுக்கு மனசே வரலங்க. ஒன்னே ஒன்று மட்டும் பேச்சுக்கு அறுத்து விட்டுட்டு விட்டாச்சுங்க.